podcast is brought to you as a joint initiative between Anubhav, the National Institute of Social Defense, Ministry of Social Justice and Empowerment, and Media for Community Foundation. Producers, Kovai Vani, Kovai Care Retirement Communities. If you are a senior citizen and need help, contact our Elder Helpline 14567 between 8 a.m. and 8 p.m. We promise to help you lead a better life. I repeat, 14567 between 8 a.m. and 8 p.m. கோவை வாணியின் நேயர்களுக்கு ரேவதி பாஸ்கரின் அன்பார்ந்த வணக்கம். இன்று நம்மில் பலருக்கும் சம்பந்தமான விஷயத்தை ஆராய இருக்கிறோம். மூத்தவர்களின் தேவைகள் தான் என்ன? வசதியான குடியிருப்பு, அவர்களின் அன்றாட மற்றும் அவசர தேவைகளுக்கு உதவி, அக்கறையும் அனுசரணையுடன் கவனிப்பு, மேலும் மேலும் அவர்களுடைய குழந்தைகள் பெரியவர்களாகி அவரவர் வாழ்க்கையை அமைத்து கொண்டு வேறு ஊரிலோ நாட்டிலோ இருக்கும் பொழுது நாம் தனியாக இருக்கிறோமே என்று ஏங்கும் பொழுது என்ன செய்யலாம்? ஓய்வு பெற்றோர்களின் குடியிருப்பு சமூகங்கள் இன்றைய காலகட்டத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்திருக்கின்றன. சொகுசு, சுகம், ஆறுதல், இயற்கை சூழல், பசுமை, சாந்தி என்று பலவாறு இந்த குடியிருப்புகளின் அம்சங்களை விவரிக்கிறார்கள். முதியவர்கள் இதையும் தாண்டி ஏதாவது எதிர்பார்க்கிறார்களா? இன்று சுதந்திர குடியிருப்பு, உதவியுடன் குடியிருப்பு, சிறப்பு பராமரிப்புள்ள முதியோர் இல்லங்கள் அல்லது விடுதிகள் நடைமுறையில் உள்ளன. மேலும் உடல் அல்லது மூளை பாதிக்கப்பட்ட குழந்தைகளை அவர்கள் பெற்றோர்களுக்கு பிறகு பராமரிக்கும் அமைப்புகளும் உள்ளன. திரைக்கு பின்னால் இத்தகைய ஓய்வு பெற்றோர்களின் சமூகத்தை பேணி காக்கும் தூயமான சேவை செய்கிறவர்கள் எவ்வாறு இதை பற்றி யோசிக்கிறார்கள், எவ்வாறு பணிபுரிகிறார்கள் என்று பார்க்கலாம். முதுமை என்ற சொல்லை நாம் தவிர்க்கிறோம். ஏனெனில் வயது என்பது வெறும் ஒரு எண்ணிக்கைதான். 80 வயது இளைஞர்களையும் பார்க்கிறோம், 20 வயது கிழவரையும் பார்க்கிறோம். அவரவர் வாழ்க்கை முறைப்படி வாழ்க்கை நிலைகள் தீர்மானப்படுகின்றன. பொதுவாக ஓய்வு பெற்றோரின் சமூகத்தில் தன் வீடு போன்ற வசதிகளுடன் பொதுவான சமையலறை மற்றும் அவசர தேவைகளை பூர்த்தி செய்யும்படியாக அமைக்கப்பட்டிருக்கின்றன. காலார நடந்து வர ஒரு பூங்கா மற்றும் படியேறி செல்ல முடியாதவர்களுக்கு சரிவான நடைபாதை மற்றும் இதை போல சில வசதிகள் செய்யப்படுகின்றன. இப்பொழுது நம்முடன் விஜயா மற்றும் புவனேஸ்வரி இந்த சமூக அமைப்புகளை பற்றி விரிவாக எடுத்துரைக்க வந்திருக்கிறார்கள். விஜயா குடியுரிமை மேலாளராகவும் புவனேஸ்வரி பராமரிப்பு மேற்பார்வையாகவும் பணிபுரிகின்றார்கள். விஜயா, நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா? என் பெயர் விஜயா. நான் இங்கு குடியுரிமை மேலாளராக பணிபுரிந்து வருகிறேன். இங்கு 80 தொழிலாளர்கள் வேலை செய்கிறார்கள். எங்களது சமூகம் 130 விழாக்களை கொண்ட பெரிய சமூகம். இதில் 90 வயது முதல் சூப்பர் சீனியர் 8 பேர் உள்ளனர். நாங்கள் இங்கு வசிப்பவரை அக்கறையோடும் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக பார்த்து கொள்கிறோம். இங்கு அவர்களுக்கு தேவையான வீட்டு பராமரிப்பு, உணவு ஒரு நாளைக்கு 3 வேளை, முடியாதவர்களுக்கு வீடுகளில் ஹோம் டெலிவரி, சிறப்பு உணவு, மாதத்தில் ஒரு நாள் கெட் டுகெதர் டின்னர் ஆகியவற்றை ஏற்பாடு செய்து அவர்களை சந்தோஷப்படுத்துகிறோம். மருத்துவர் வாரத்தில் ஒரு முறை வந்து பார்ப்பார். 24 மணி நேர செவிலியர் வசதி, மருந்தக ஏற்பாடுகள், மருத்துவ பரிசோதனை கேம்ப், அவசர நேர ஆஸ்பத்திரியில் சேர்க்கை, இன்சூரன்ஸ் தொடர்பான பிரச்சனைகள், உறவினர்களுக்கு தகவல் கொடுப்பது போன்றவற்றிற்காக சேவையாளர் ஒருவர் எங்களிடம் இருக்கிறார். இங்குள்ள அனைவரிடமும் அவர்களை பற்றிய ரெக்கார்டை வாங்கி அதை சாஃப்ட்வேரில் பதிவு செய்கிறோம். முடியாதவர்களை பார்த்து கொள்ள 24 மணி நேரமும் உடன் இருக்குமாறு கேர்டேக்கரை ஏற்பாடு செய்து கொடுக்கிறோம். அவர்களுக்கு ட்ரைனிங் கிளாஸ் மாதத்தில் ஒரு முறை நடத்துகிறோம். நாங்கள் ஒரு குடும்பமாக இருந்து ஒத்துழைப்புடன் வேலை செய்வதால் எங்களால் மன திருப்தியோட வேலை செய்ய முடிகிறது. இங்கு உள்ளோரை சமாளிப்பது சுலபமான வேலை இல்லை. நிறைய சிக்கல்கள் உள்ளது. முதலில் யாரிடம் எப்படி பேசுவது, அவர்களின் மனநிலை எப்படி என்பது அறிந்து அதற்கு தகுந்த மாதிரி பேசுவோம். எது நடந்தாலும் நன்மை தீமைகளை ஆராய்ந்து முடிவெடுப்போம். முக்கியமான ஒரு விஷயம், நம் வீட்டில் ஒரு பெரியவரை சமாளிப்பதே கடினம். இங்கு உள்ள 170 பேரை சமாளித்து வருகிறோம். நாங்கள் இந்த இடத்தில் வேலை செய்வதற்கு மிகுந்த பெருமைப்படுகிறோம். நாங்கள் இதை தவிர இங்கு உள்ளோருக்கு ஏதாவது இறப்பு நேர்ந்தால் நாங்கள் அவர்களின் உறவினரிடம் தெரிவிப்பது, அவர்களுக்கு டெத் சர்டிஃபிகேட் வாங்கி தருவது, அவரவருக்கு ஏற்றபடி இறுதி சடங்குகளை
நாங்கள் ஏற்பாடு செய்து தருகிறோம். அதைத் தொடர்ந்து வாரிசு சான்றிதழ் ஏற்பாடு செய்து தருகிறோம். எங்களுக்கு மனநிறைவை தருகிறது. புவனேஸ்வரி, நீங்கள் இந்த பராமரிப்பு பற்றி ஏதாவது சொல்கிறீர்களா? வணக்கம், என் பெயர் புவனேஸ்வரி. நான் கடந்த 8 ஆண்டுகளாக இந்நிறுவனத்தில் மேற்பார்வையாளர் பணிபுரிகிறேன். இதில் பராமரிப்பு அதில் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹவுஸ் கீப்பிங், கார்டன் மெயின்டைன் பண்ணுறது, அது போக எலக்ட்ரிக்கல் அண்ட் ப்ளம்பிங் சம்மந்தமான வேலை செய்கிறது. ஸோ இது எல்லாமே மெயின்டெனன்ஸில் வருது, பராமரிப்பு பணியில் இது எல்லாமே வருது. ஹவுஸ் கீப்பிங் பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு டைமில் அந்தந்த வீட்டுக்கு இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். ஹவுஸ் கீப்பிங்களோட ரோல் என்னென்னா, அவங்க நார்மலாக வீடு மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு வராமல், ஸோ அவங்க வீட்டில் இருக்கிற ரெசிடென்ட்ஸ் நாங்கள் அவங்க நல்லா இருக்காங்களா, உடம்பு அவங்களுக்கு நல்லா இருக்கா, அவங்க காலையில் மருந்து எல்லாம் சாப்பிட்டாங்களா, காலையில் சாப்பிட்டாங்களா, ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் நிறைய பேர்த்துக்கு கொஞ்சம் மறதியெல்லாம் இருக்கிறனால அவங்க கரெக்டாக மருந்து எடுத்துட்டாங்களா, சாப்பிட்டாங்களா, அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது எங்களுக்கு டேரெக்டாக சொல்கிறது ஹவுஸ் கீப்பிங் தான். ஸோ அது போக அவங்க வீடு டெய்லி கூட்டி பெருக்கி மாப் போடுறது, அந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் பண்ணுறாங்க. செடிகளுக்கு தண்ணி விடுறது, அவுட்ரு க்ளீனிங், பாத்ரூம் க்ளீனிங் இதெல்லாம் பண்ணுறாங்க. இது டெய்லி பண்ணுற ஒர்க்கு. இது போக பார்த்திங்கன்னா பீரியடிக்காக நாங்கள் ஃபுல் க்ளீனிங் பண்ணி கொடுக்குறோம். அது என்னென்னா, ஃபேன், லைட்டு, வீடுகளில் ஒற்றை அடிக்கிறது, அதுக்கப்புறம் ஜன்னல் எல்லாம் க்ளீன் பண்ணி வேக்யூம் பண்ணி கொடுக்குறது. ஸோ ஃபுல் க்ளீனிங் அந்த மாதிரி பண்ணி கொடுக்குறோம். ஸோ இது இல்லாமல் க்ளோசெட், இப்போது நாங்கள் புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறது பார்த்திங்கன்னா, முதல்ல இருந்தே நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறது க்ளோசெட் ஹைஜீனிக் பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த க்ளோசெட் எப்பவுமே க்ளீனாக இருக்கணுங்கிறதுக்காக அதுவும் க்ளீன் பண்ணி கொடுக்குறோம். இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் ஹவுஸ் கீப்பிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிற காமன் ஏரியாவில் இருக்கிற குப்பைகளை அகற்றுவது, குப்பைகளை கரெக்டாக பிரிக்கிறது, மக்கும் குப்பை, மக்காத குப்பை அப்படி தனித்தனியாக பிரித்து அதை நாங்கள் டிஸ்போஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எங்களோட கார்டனர்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது போக செடிகள் ட்ரிம் பண்ணுறது, பூச்சிகள் இருந்தால் அதுக்கு மருந்து அடிக்கிறது, உரம் போடுதல், அந்த மாதிரி கார்டனில் இருக்கிற களைகள்லாம் க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி வேலையெல்லாமே நம்ம கார்டனர்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங்கில் பார்த்திங்கன்னா, எங்களுக்கு பீரியடிக்காக ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா, வீடுகளில் இருக்கிற நார்மலாக எல்லா வீட்லேயும் பார்த்திங்கன்னா, முன்னாடியே ஏதாவது பிரச்சனை வரக்கு முன்னாடியே நம்ம போய் அதில் இருக்கிற ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதை சரி பண்ணுற மாதிரி அதுக்காக இந்த ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வீட்டில் இருக்கிற எல்லா ஃபேன், லைட்டு, எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸு, அதுக்கப்புறம் ஹூட்டர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அவசரத்துக்காக அவங்க உபயோகப்படுத்துறது. வீட்டில் அவங்க தனியாக இருக்கும்போது ஏதோ ஒரு அவசரம் வந்ததுன்னா அந்த பட்டன் அமுத்துனாங்கன்னா எங்களுக்கு உடனே எல்லா இடத்துக்கும் அந்த தகவல்கள் செல்லும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவசர காலத்தில் நாங்கள் அவங்களுக்கு உதவி செய்வோம். கீசர் அது எல்லாமே செக் பண்ணுறது, எல்லாமே எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் சம்மந்தமாக எல்லாவோட பணியும் நாங்கள் செஞ்சு தரோம். அது போக மற்ற பணிகளும் அதில் செஞ்சு தருவாங்க. எலக்ட்ரீஷியன், ப்ளம்பர் இருக்காங்க. உங்கள் ஸ்டாஃப் எல்லாம் நீங்கள் கரெக்டாக ட்ரெயின் பண்ணியிருக்கீங்களா? ஆமாங்க மேடம், மாதத்துக்கு ஒரு தடவை எங்களுக்கு இந்த ட்ரைனிங் கிளாஸ் இருக்கும். அந்த ட்ரைனிங்கில் எப்படி அவங்களோட பிஹேவியர், எப்படி அவங்களோட நடத்தை, ரெசிடென்ட்ஸ்கிட்டலாம் எப்படி நடந்துக்கணும், ஏன்னா புதுசாக ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ட்ரைனிங் கிளாஸ் எல்லாம் கொடுப்போம். ஸோ எப்படி நம்ம ரெசிடென்ட்ஸை பேஷண்ட்டாக அவங்க இருந்து பொறுமையாக இருந்து அவங்க கூட எப்படி பழகணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறது ட்ரைனிங்கில் நாங்கள் சொல்லித் தருவோம். அது இல்லாமல் அவங்களோட ஹைஜீனிக் சம்மந்தமாக ஃபஸ்ட் எய்ட் கிளாஸ் அதெல்லாமே நடத்தி கொடுப்போம். எங்கள் மெடிக்கல் ஸ்டாஃப் நடத்துவாங்க. ஸோ இதெல்லாமே நடந்துகிட்ருக்கு. விஜயா, ஒரு கேள்வி உங்கள்கிட்ட. இந்த யாருக்கான ஒரு மருத்துவ எமர்ஜென்சி ஆச்சுன்னா நீங்கள் எப்படி அதை டேக்கிள் பண்ணுறது? மருத்துவ எமர்ஜென்சின்னு பார்த்தீங்கன்னா மேடம், ஃபஸ்ட்டு அவங்க செக்யூரிட்டிக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. எல்லா வீட்லையுமே நாங்கள் ரவுண்ட் கிளாக் செக்யூரிட்டின்னு சொல்லிட்டு நம்பர் கொடுத்துருக்கோம். அவங்க ஃபஸ்ட்டு செக்யூரிட்டிக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெடிக்கல் ஸ்டாஃப் உள்ள இன்ஹவுஸில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்க எமர்ஜென்சி ஃபஸ்ட்டு அவங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுங்கிறது ஃபஸ்ட்டு எமர்ஜென்சி அந்த சுற்று வட்டாரத்தில் யார் இருக்காங்களோ எல்லாருமே அந்த இடத்துக்கு ஸ்பாட்டில் இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன உதவி, ஃபஸ்ட் எய்ட் என்ன வேணும் அதை பார்த்துட்டு எல்லாமே நார்மலாக இருக்கா இல்லைங்கிறது செக் பண்ணிவிட்டு, சப்போஸ் மெடிக்கல் நீடட் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம எல்லாத்துக்குமே நம்ம ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதில்லை. சில இது நாங்கள் இங்கேயே ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். அந்த மாதிரி இது இங்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு ஃபஸ்ட் எய்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போவோம். அதுக்கப்புறம் அங்கே இன்சூரன்ஸு ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக கேட்டுட்டு கூட ஒருத்தரை நாங்கள் இங்கேருந்து அனுப்புவோம். புவனேஸ்வரி, நீங்கள் ஏதானும் சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் எதாவது பண்ணுறீங்களா? மாதமாக ஒரு தடவை அந்த மாதிரி கெட் டுகெதர் மாதிரி தான் பண்ணுறீங்களா? ஆமாங்க, இங்கே பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு தடவை கெட் டுகெதர் இருக்குதுங்க. அதில் இங்கே நம்மளை இருக்கிற ரெசிடென்ட்ஸ் ஒருத்தரே கேம்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி எல்லாத்துக்கும் நல்லபடியாக என்டர்டெயின்மெண்ட் ஆகிற மாதிரி அந்த கேம்ஸ் எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. அன்றைக்கி கெட் டுகெதர் எல்லாம் காமனாக டைனிங் இதில் டின்னர் இருக்கும். அது போக இங்கே கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதத்துக்கு 2 தடவை பார்த்திங்கன்னா ஏகாதசி வரும், பிரதோஷம், அதுக்கு எல்லாத்துக்குமே பூஜை பண்ணுவாங்க. நவராத்திரி டைமில் அந்த 9 நாளும் இங்கே நல்ல விசேஷமாக கொழுப்படியெல்லாம் அமைச்சு நல்லா டெக்கரேஷன் பண்ணி நம்ம ரெசிடென்ட்ஸே நிறைய பேர் வாலண்டியர்ஸை எல்லாம் பண்ணி கொடுத்து
ஸ்டாஃபோ அவங்களோட சப்போர்ட்டோட எல்லாம் நல்லா கிராண்டாக பண்ணுவாங்க. ஒவ்வொரு நாள் கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். இது இல்லாமல் எல்லா விமென்ஸ் டே, அப்புறம் நியூ இயர், தீபாவளி, பொங்கல் எல்லாத்துக்கும் நல்லா ஆக்டிவிட்டீஸ் நல்லா நடத்துவாங்க. விஜயா, இந்த குக்கிங் ஃபெசிலிட்டி காமன் கிச்சன் பற்றி சொல்லுங்களேன். இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டியில் மெயினாக வந்து வெளியிருந்து வர்றதுக்கு மெயின் காரணம் வந்து ஃபுட்டு தாங்க. ஏன்னா ஃபுட்டில் வந்து ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே அவங்களாலையும் வந்து சமைச்சிட்டு இருக்க முடியாது. அப்போ அவங்களுக்கு ஒரு ரெஸ்ட்டு கொடுக்கணும். அதுக்கு வேண்டியே வந்து இங்கே வந்து காமன் டைனிங்கில் வந்து சாப்பிடுவாங்க. அது சூடாக இங்கே கிடைக்கிறதுனா அன்லிமிட்டெட் ஃபுட்டு சூடாகவும் கிடைக்கும். ஏன்னா வீட்டில் வந்து ஹோம் டெலிவரி வாங்கி அதெல்லாம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அந்த பாத்திரம் கழுவணும், நிறைய இது இருக்குது. காமனாக வந்தோன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி மெனு எல்லாமே டயபெட்டிக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தான் மெனு இருக்கும். அதனால் நிறைய பேர் டைனர்ஸ் வந்து காமன் டைனிங்கில் வந்து சாப்பிடுவாங்க. ஆனால் வர முடியாதவங்களுக்கு நீங்கள் வீட்டில் ஹோம் டெலிவரி கொடுக்குறோம். இதில் உங்களுக்கு இந்த ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டியை மேனேஜ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் சேலஞ்சஸ் இருக்குது உங்களுக்கு? எதான அதை பற்றி சொல்ல முடியுமா? பொறுமை தான் வேணும் எல்லாத்துக்கும். சேலஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு வீட்டில் பெரியவங்களை சமாளிக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். இங்கே நிறைய பேர் இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட அவங்க பேசுகிற, ஏன்னா அவங்கவுங்களுக்குள்ள 1008 பிரச்சனை இருக்கும். அது ஒரு குறிப்பிட்ட வயசாச்சுனாவே அவங்க குழந்தைத்தனமாக மாறிடுவாங்க. அதனால் அவங்க பேசுகிறது சில விஷயம் அவங்களுக்கே வந்து மறந்துடும். அப்போ நம்ம திருப்பி நம்ம கேட்டோன்னா அவங்களுக்கு வந்து இரிட்டேட் மாதிரி ஆவாங்க. அதனால் அவங்க மனநிலை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் அதுக்கு தகுந்த மாதிரி பேசுவோம். நம்ம ஸ்டாஃப்கிட்டையும் சொல்லியிருக்கோம். நாங்கள் இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஸ்டாஃபுக்கும் அதுதான் சொல்கிறோம். ஏன்னா அவங்க வயசு அதை பார்த்து பொறுமையாக பேசணும், டென்ஷன் ஆகக்கூடாது, எல்லாமே நாங்கள் வந்து இது பண்ணிகிட்ருக்கோம். நிறைய இடத்துல ப்ராப்ளம் வரும். இருந்தாலும் நாங்கள் வந்து எங்களோட அம்மா அப்பா மாதிரி தாத்தா பாட்டி மாதிரி நினச்சி நாங்கள் வந்து பொறுமையாக போய்க்கிறோங்க. அவங்களும் எங்களை வந்து அந்த மாதிரி தான் நினைக்கிறாங்க. எல்லாம் பேர குழந்தைங்க மாதிரி. ஏன் ஒரு நாள் வரலன்னா ஏன் நீங்கள் வரலன்னு கேட்குறாங்க. வந்து பாருங்கள் அடிக்கடின்னு சொல்கிறாங்க. அதனால் எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க அவங்கள்ட்ட இங்கே இருக்கிறது. நீங்கள் இங்கே திருப்தியாக இருக்கீங்களா? ரொம்ப திருப்தியாக இருக்காங்க மேடம். புவனேஸ்வரி, உங்களோட என்ன அபிப்பிராயம்? இங்கே பார்த்தீங்கன்னா சில சவால்களெல்லாம் இருக்குங்க சில டைமில். விஜயா சொன்ன மாதிரி அவங்களுக்கு அவங்களோட மனநிலைக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் அவங்கக்கிட்ட வந்து நடந்துக்கிறோம். நாங்கள் வந்து அவங்கக்கிட்ட காமாக நடந்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஏன்னா இதுவரை இங்கே வந்து வேலை செஞ்சால் ரொம்ப திருப்தியாக வேலை செஞ்சிட்ருக்கோம். அதான் உங்களை மாதிரி இந்த டெடிக்கேட்டட் பீப்புளை பார்க்குறதுக்கே சந்தோஷமாக இருக்குது. அண்டு நீங்கள் இருக்கிற குடியிருப்பில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நன்றிங்க. நன்றி. வணக்கம். வணக்கம். இந்த வலையொலி அனுபவ், தேசிய சமூக பாதுகாப்பு நிறுவனம், சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் மற்றும் மீடியா ஃபார் கம்யூனிட்டி ஃபவுண்டேஷன் இவர்களின் கூட்டு முயற்சியாக உங்களிடம் கொண்டு வரப்பட்டது. திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் டாக்டர் ஆர் ஸ்ரீதர் மற்றும் ஆலோக் வர்மா அவர்கள். வானொலி ஒருங்கிணைப்பாளர்கள் பூஜா முராடா, கௌசல்யா மற்றும் சாய் சுதா அவர்கள். தயாரிப்பாளர்கள் கோவை வாணி, கோவை கேர் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டிஸ். நீங்கள் ஒரு மூத்த குடிமகனாக இருந்து உதவி தேவைப்பட்டால் எங்கள் எல்டர்லைன் ஹெல்ப் லைனை தொலைபேசி எண் 145667 இல் தொடர்பு கொள்ளவும். காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழ உங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் உறுதி அளிக்கிறோம். மறுபடியும் கேளுங்கள். தொலைபேசி எண் 145667 காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. That's all for today, folks. Be safe. Fight COVID with 2 vaccinations. Wear a mask when you go out. Keep safe distance. Observe proper hygiene. We must win. We will win. Thank you.